இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம இஸ்லாத்துல வந்து ரொம்ப காலமா வந்து டிபேட்டா இருந்துட்டே இருக்குது. இந்த மியூசிக் இசைன்னு சொல்றோம்ல. இசை அப்படின்றது இஸ்லாத்துல இருக்குதா? இல்லையா? கூடுமா? கூடாதா? அப்படின்ற ஒரு சர்ச்சை ரொம்ப நாளா இருக்கு. இதற்கு என்ன தீர்வு? இசை அப்படிங்கிறது பொதுவாக கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கத்தில கூடும் என்ற நிலையில் உள்ள இசையும் உண்டு. கூடாது என்ற நிலையில இருக்கக்கூடிய இசையும் உண்டு. ஆனா ஒரு சில பேர் ஒட்டுமொத்தமா கூடாதும்பாங்க. கூடாது. ம். அவங்க நடைமுறையிலே அது சாத்தியமாக்குறது இல்ல. சட்டம் சொல்லிருவாங்க. கூடாது அப்படின்னு. ஆனா அவங்க நடைமுறையில அவங்க வீடுகள்ல எல்லாம் அந்த இசை இசை இருந்துகிட்டு தான் இருந்தது. இருக்கும். அவங்களால தவிர்க்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் இப்ப இந்த காலத்துல ம், நிறைய வந்து ம். போச்சு. ஏன் நம்ம இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுதான். போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட இசைக்கு ஆமோதிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இல்ல. குறிப்பிட்ட. அதாவது ஒரு இசை கூடுமா, கூடாதா அப்படிங்கிறது எதற்காக உபயோகப்படுத்தப்படுது? அதனுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு ஏற்படுது? ஏற்படுது. ம். அத வச்சு தான். நல்ல விளைவுகள்னு சொன்னா கூடும்னு வந்துரும். தீய விளைவுன்னு சொன்னா கூடாதுன்னு கூடாதான். வந்துரும். கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்? இன்னைக்கு எத்தனையோ மேற்கத்திய இசைகள்லாம் இருக்கு. அது போய் ம். கேட்டாக்கா அவங்களுடைய உள்ளமே கெட்டுப்போகும். தவறான சிந்தனைகள் வரும். அப்படிப்பட்ட மேற்கத்திய இசைகள் கூடாது தான். அதுபோல தேவையில்லாத சினிமா இசைகள் அதுவும் கூடாது தான். அதே நேரத்தில உடலுக்கு ஒரு அமைதியை தருகிற, உள்ளத்துக்கு வந்து நிம்மதியை கொடுக்கிற, அந்த மாரி இசைகளா இருந்தா கூடும். இப்படி ஏன் நம்ம தரம் பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இசை கருவிகளை அனுமதித்திருக்கிறாங்க. அதில ஒண்ணு தான் தஃப். ம். தஃப் அடிக்கிறோம் ஆமா. அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அத ஊக்குவிச்சிருக்கிறாங்க. அலினு ஹாத நிக்கா. இந்த திருமண வைபவத்தை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பகிரங்கப்படுத்துங்க. ம். வஜ்அலூஹு ஃபில் மசாஜித். அந்த திருமண நிகழ்வை பள்ளியில பள்ளிவாசலில் செய்யுங்க. அமைத்துக் கொள்ளுங்கள். வல்ரிபு அலைஹி பித்துஃபுப். அந்த திருமண நிகழ்வின் போது தஃப் அடியுங்கள் அப்படின்னாங்க. ம். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப தஃப் அடிங்க அப்படிங்கிறது ம். இத ஊக்குவிக்கிறது தான். அதேபோல ருபைய்ய பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு புரியுது. அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஒரு திருமண நிகழ்வின் போது சிறுமிகள் எல்லாம் தஃப் டெஃபர்ட்ஸ். அடிச்சு பாட்டு படிச்சாங்க. அந்த பத்ரு யுத்தத்தில ஷஹீதான சஹாபா பெருமக்கள புகழ்ந்து படிச்சாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஸல்லம். அங்கே அமர்ந்த வண்ணம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப தஃப் அடிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. இத கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க நபி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒரு பெண் வந்தாங்க. "யா ரசூலல்லாஹ், நீங்க யுத்தத்துக்கு போயிருந்தீங்க. அப்ப நீங்க ஆரோக்கியமா திரும்பி வந்தா, நான் உங்களுக்கு முன்னால தஃப் அடிக்கணும்ன்ட்டு நான் நேர்ச்ச பண்ணேன். நீங்க வந்துட்டீங்க. இப்ப நான் தஃப் அடிக்கலாம் கேட்டபோது, நீங்க நேர்ச்ச பண்ணத நிறைவேற்றிக் கொள்ளுங்க" அப்படின்னாங்க. இது அபூதால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப தஃப் அடிக்கிறது மார்க்கத்தில கூடுங்கிறனால தான் நேர்ச்சை பண்ணத நேச்சர். நிறைவேற்ற சொன்னாங்க. ஏன்னா மார்க்கத்தில தடை செய்யப்பட்டது நேர்ச்சை பண்ண முடியாது. அப்படியே மார்க்க தடை செய்யப்பட்ட நேர்ச்சை பண்ணியிருந்தாலும் அத நிறைவேற்ற முடியாது. நிறைவேறக்கூடியது. ஆ. இப்ப இதுவெல்லாம் தஃப் அடித்தல். இது இசைக்கருவிகள் ஒண்ணு தான் ஆமா. தஃப்ங்கிறது. இத அனுபவிச்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோல புல்லாங்குழல் அதையும் உபயோகிக்கலாம். ஒரு சமயத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில 2 சிறுமிகள் புல்லாங்குழல வச்சு வாய்ச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்கேருந்து அங்க வந்தாங்க. ம். பார்த்தாங்க. இந்த சிறுமிகள கண்டிச்சாங்க. "என்ன நீங்க இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இப்படி புல்லாங்குழல்லாம் வாய்ச்சுக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்ட்டு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "தஅஹுமா யா அபா பக்கர்." அபூபக்கர் அவர்களே, அந்த 2 சிறுமிகளையும் விடுங்க. அவங்க வாசிக்கட்டும். "இன்ன லிகுல்லி கௌமின் ஈதன்." ஒவ்வொரு சமூகத்திற்கும் பெருநாள் உண்டு. ஈதுனா ஹாதல் யௌம். இன்றைக்கு நமக்கு பெருநாள், மகிழ்ச்சியான நாள். அவங்க வாசிக்கட்டும்னாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இதையும் அனுமதிச்சிருக்கிறாங்க ம். என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமா கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா கூடாது அப்படிங்கிறதுக்கு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. இது கூடாது தான் அப்படின்ட்டு. ஆனா, அதுக்கு அவங்க சில ஆயத்துகளையும், ஹதீஸ்களையும் சொல்லுவாங்க. அது ஆயத்துல வந்து நேரடியா எந்த குர்ஆன்ல எந்த வசனத்திலயும் நேரடியாக மியூசிக் இசை கூடாது, இசை கூடாதுன்னு இல்ல. கூடாதுன்னு கிடையாது. அந்த குர்ஆன்ல லஹுங்கிற வார்த்தை இடம்பெறுது. லகுவுங்கிற வார்த்தை இடம்பெறுது. அது வீணானவைகள். இத வச்சுக்கிட்டு தான் இசை இதில ஓ! உள்படும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, டைரக்ட்டா இசை கூடாதுங்கிறது குர்ஆன்ல இல்ல. இல்ல. அதே நேரத்தில ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பின்னால ஒரு சமூகம் வரும். அந்த சமூகம் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, விபச்சாரத்தை கூட ஆகும் என்று கூறும். மது அருந்துவது ஆகும் என்று சொல்லும். பட்டாடை உடுத்துவது கூடும் கூடும். என்று சொல்லும். இசையையும் கூடும் என்று சொல்லும். இது புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இத வச்சுக்கிட்டு, அப்ப இசைய வந்து ஒரு கூட்டம் ஆகுமாக்கும் அப்படின்னு சொன்னா, அது ஹராம் தானே அர்த்தம். ம். ஹராம்ன்னு சமூகம். ஒண்ணு இருந்தா இருந்தா தானே தான் ஆகமாக்குறது. அப்ப இது கூடாது தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா அந்த ஹதீஸ் நீங்க பார்த்தீங்களாக்கா, ஒரு விதிவிலக்கு இருக்கிறதே தெரியும். 4 விஷயம் அதுல சொல்லப்படுதுல்ல. ஒண்ணு விபச்சாரம். இது ஒட்டுமொத்தமா கூடாது தான். ம். எல்லா சமூகங்கள்லயும் கூடாது தான். அடுத்து பட்டாடை. பட்டாடைன்னு வருதுல்ல. பட்டாடையே ஆகுமாக்கும்னு சொன்னா, ஏற்கனவே பெண்களுக்கு பட்டாடை ஆகுமா தானே இருக்குது. இருக்குது. அப்ப ஆகுமாக்கும் சொன்னா யாருக்கு ஆகுமாக்கும்? ஆண்கள். ஆண்களுக்கு ஆகுமாக்கும்னு தான் அர்த்தம். அப்போ ஒட்டுமொத்தமா பட்டாடையும் ஹராம்ன்ற நிலையில இல்ல. இல்ல. ஒரு பெண்களுக்கு ஆகும்னு தான் இருக்குது. இருக்கு, இருக்கு. அப்ப அங்க ஹதீஸ்ல பொதுவா தான் வருது. பட்டாடையை ஆகுமாக்குற கூட்டம் வரும். அப்படின்னா ஆண்களுக்கு ஆகுமாக்குற கூட்டம் ஆண்கள். வந்தா அப்ப விதிவிலக்கு வந்துருச்சுல்ல. அப்ப மது அருந்துவது அது கூடாதான். அது ஆண்கள், பெண்கள் பெண்கள். எல்லா சமூகங்களையும் கூடாதுன்னு பிரச்சனை கிடையாது. அடுத்து வாங்க, இசை சரி. கருவிகளையும் ஆகுமாக்கும் அப்படின்னு வரும்பொழுது, இசை கருவிகள்னு சொன்னா தஃப்பும் அதில உட்பட்டது ம், தானே. ம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தஃப் அடிக்க ஊக்குவிச்சிருக்கிறாங்க. தஃப் அடிச்ச இடங்கள்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மதீனத்து வீதியில போம்பொழுது, சிறுமிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து தஃப் அடிச்சாங்களே. இப்னு மாஜால அது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெருவுல. அப்ப அதனால தஃப்படித்தல்னு ஒண்ணு இருக்குது. அது இருக்குது. இசைக்கருவிகள் இசைக்கருவி. ஒண்ணு தான். ஆனா இந்த ஹதீஸ்ல இசைக்கருவிகளே ஆகமாக்குவார்கள் அப்படின்னு தானே வருது. ஏற்கனவே தான் தப்படிக்கிற இசைக்கருவி ஆகும் ஆகும் தான் தானே இருக்குது. இருக்குது. ம். அதுபோல மிஸ்மார் புல்லாங்குழல்னு சொன்னோம் அல்லவா? அதுக்கு ம். அரபியில மிஸ்மார் அப்படிம்பாங்க. ம். அதுவும் ஆகும்ன்ட்டு தானே உங்களுக்கு புகாரில இருக்கு, இருக்குது. இருக்குது. அப்ப அவைகளை தவிர்த்து விட்ட கருவிகள். இசைக்கருவிகள் தான் வழங்குறோம் அல்லவா? அதான் ஆகும்னு இருக்குது. ம். ஆகாதுன்னு இருக்குது. பின்னால ஒரு கூட்டம் வரும். ஆகாதுன்னு இருக்கிற இசையையும் ஆகும்னு சொல்லும். ம். அப்படி வழங்கிற வேண்டியது தானே. ம். ஒட்டுமொத்தமான்னு சொன்னாக்கா ஹதீஸோ பொருந்தலையே. ம். ஒட்டுமொத்தமா இசைக்கருவி ஆகுமாக்கும்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. ஏற்கனவே சில இசைக்கருவி ஆகும்னு தானே கூடுன்றது இருக்குது. இருக்குது. அதனால தான் நம்ம அப்படி சொல்றோம். அப்ப 2ம். இப்ப மனசு உள்ளத்தை வந்து கெடுக்கக்கூடிய, தவறான இச்சைகளை உண்டு பண்ணக்கூடிய, ம். அப்படிப்பட்ட இசைகளா இருந்தா கூடாது. கூடாது. ம். ஒரு மனசுக்கு ராகத்தா இருக்கு. சந்தோஷமா இருக்கு கேட்டா. கவலையெல்லாம் மறக்குது. ஒரு இசை கேட்டோம் கவலையெல்லாம் மறந்து போகுது. மனசுக்கு ராகத்தா இருக்கு. அப்படிப்பட்ட இசை கூடும். குயிலு அப்படின்னு இறைவன் படைச்சானே, அதுவும் அழகான ஒரு இனிமையான ம். குரல தானே வெளிப்படுத்துது. அத நம்மலாம் கேட்கிறோம்ல. கேட்கணும். அந்த குயில் கூவும்போது எல்லாரும் காதுகளை அடைத்துக் கொள்ளுங்கள்ன்னு மார்க்கம் சொல்லுதா? இல்லைல்ல. அப்ப இனிமையான இசையை கேட்கலாம்ங்கிறதுனால தானே இறைவன் குயிலை போன்றவைகள்லாம் படைச்சு வச்சிருக்கான். சில பேர் சொல்லுது, குயில் கூவுறது வேற, நீங்க கருவிகளை வச்சு கருவியில உண்டாக்க வேறன்ட்டு சும்மா சொல்லலாம். ஒரு செயலு கேட்கறது கூடும். அப்படி வந்தா கூடும். இப்படி வந்தா கூடாதுன்னு சொன்னா, அது வந்து இசைக்கருவிகள் அப்படிங்கிற அந்த ஹதீஸ்ல கூட சில அறிஞர்கள், நம்ம பாயிண்ட்டுக்காக சொல்ல வரல, பொதுவா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இசை கூடாது என்று சில ஹதீதுகள் இருக்குன்னு சொன்னோம் ம், அல்லவா? ம், ம். அதுல எந்த ஹதீதும் முழுமையான சஹீஹா இல்ல. அது ம். சில முஹத்தீதுகள் சொல்றாங்க. இசை கூடாதுன்னு வருகின்ற எந்த ஹதீதும் முழுமையான சஹீங்கிற சஹீஹ் தளத்தில் இல்லை. இல்ல. ஆனா அந்த சப்ஜெக்ட் நம்ம போல. சில போடல. பேர் அப்படி சொல்றாங்க. நம்ம ஹதீதை ஏற்றுக்கொண்டே தான் நம்ம பதில் சொல்றோம். ஓகே. அதனால இந்த சரி இவங்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அறவே கூடாது தான் அப்படிங்கிறாங்கல்ல. இவங்களோட நடைமுறையில அப்படி இருக்க முடியுதா? வீட்ல. காலிங் பெல்னு வச்சிருக்காங்க. அங்க வந்து வரத்தான் செய்யுது. அது செல் இசைக்கருவி தானே. இசைக்கருவி செல்ஃபோனும் வச்சிருக்கிறாங்க. ஃபோன் வந்திருக்குங்கும்போது, அதுபோல சைக்கிள் ஓட்டுறாரு, அவர் பெல் வச்சிருக்கிறாரு. டூ வீலர் ஓட்டுறாரு, அவருக்கு ஒரு ஹார்ன் வச்சிருக்காரு. அதுபோல ஃபோர் வீலர்லயும் வரக்கூடிய ஃபோர் வீலருக்கு ஒரு சவுண்டு. ஒரு ஃபோர் வீலர் வந்து ரிவர்ஸ்ல போறான்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கு ஒரு ஒரு தனி சவுண்ட் சவுண்டு. சவுண்ட். எல்லாம் இசை தான். ஆம்புலன்ஸ் வருது. ஆ. அது ஒரு இசையெல்லாம் கூடாது எப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்னும் ஒரு அடையாளம். ட்ரெயின் வருது, அதுக்கு ஒரு அடையாளம். பஸ்ஸுக்கு ஒரு அடையாளம். அப்ப அங்க வந்து கேட்டுக்கிட்டு ராகத்தா இருக்கிறது, மனைவி சித்துலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அடையாளங்கள். காலிமணின்னு சொன்னா, வெளிய ஒரு ஆள் வந்திருக்காரு. செல்ஃபோன்னு சொன்னா, யாரோ நமக்கு கால் கால் பண்றாங்க. பண்ணியிருக்காங்க. பஸ் வருது, வருது. விசிலும் தானே. ம். இசைக்கருவி தானே. பஸ் கண்டக்டர் விசில் வச்சிருக்காரு. போலீஸ் விசில் சரி, வச்சிருக்காங்க. சரி. வாட்ச்மேன் விசில் சரி, வச்சிருக்காரு. சரி. அதுவெல்லாம் ஒவ்வொரு அடையாளங்கள். அத வச்சு ஒரு செய்திய நம்ம புரிஞ்சுக்கிறோமே சொல்றோம். தவிர, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னும் வேணாம். மதரசாலாம் ஓதுறோம்ல. ம். பாடம் ஆரம்பிக்கும்போது பெல் பெல் அடிப்பாங்கல்ல. அடிக்கும். பெல் அடிப்பாங்க. ஸ்கூல்கள்ல பெல் ஸ்கூல்லலாம் பெல் அடிக்கிறாங்கல்ல. அடிக்கலாம். ஆமா. அந்த மாரி மதரசாக்களும் அடிக்கிறாங்க. முடியும் போதும் அடிப்பாங்க. ஆமா. அதேபோல ஒவ்வொரு பீரியடுக்கும் அடிப்பாங்கல்ல. ஒவ்வொரு 1வது பெல், 2வது 2வது பெல். பெல். அப்ப என்ன? அங்க வந்து இசைய நம்ம அனுபவிக்கிறோமா? இல்ல ரசிச்சுக்கிட்டு இருக்கோமா? அது ஒரு அடையாளம். அடையாளம். கிளாஸு தொடங்குது. 1 பீரியடு முடிஞ்சு போச்சு. 2 பீரியடு முடிஞ்சு போச்சு. அடையாளம் தானே! அப்படித்தான் ஒவ்வொன்னும். சரி ஒண்ணும் வேணாம். நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டோம்னு வைங்க. ஓப்பன் பண்ண உடனே ஒரு சவுண்ட் ஒரு ஒண்ணு கேட்கும் சவுண்ட் அவுட் பாத்தியாடா? பண்ணும். இசை கூடாதுங்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க இப்போ? லேப்டாப் வாங்காம இருப்பாங்களா?
லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கும், எதுவா தொடங்கும்போது ஒரு ஒரு சவுண்டு சவுண்ட் ஒண்ணு கொடுக்கும். வரும். அது இசை தான். அதனால இசை இல்லாமல் வாழ முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு அ. குழந்தை அழுவுது, கிளுகிளுப்ப. அது ஆமா. இசை அது தானே. இசைதான். இசை இல்லாம எப்படி வாழ முடியும்? தொட்டில்லே மேல கட்டி வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. அதனால எந்த நோக்கம்ங்கிறத தான் பார்க்கணும். ஓகே, ஓகே சார். அதனால இது அறவே நம்ம கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கூடும்னு இருக்கிறது, கூடான்னு கூடும். இருக்குது. கூடும்ங்கிறத நம்ம அனுபவிச்சுக்கிற வேண்டியது. ஓகே.